திருச்சூரின் மாலை நேரங்களுக்கு குளிரின் ஒரு மெல்லிய சிலிர்ப்பு இருந்தது. இந்த பூரம் நகரில் ஒளிரும் ஒவ்வொரு விளக்கும் இங்கு வாழும் ஒவ்வொரு மனிதனின் நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் சூப்பரண்டின் அலுவலகத்தின் உயரமான மாடியின் கண்ணாடி ஜன்னலுக்கு அப்பால் அந்த நகரம் அமைதியாக உறங்கும்போது ஐபிஎஸ் அதிகாரியான அனுஷா மேனனின் உள்ளத்தில் ஒரு தீவிரமான புயல் சுழன்று கொண்டிருந்தது. 30களின் தொடக்கத்தில் தனது தொழிலின் உச்சத்தில் நிற்கும் மனிஷாவை பொறுத்தவரை சீருடை என்பது அதிகாரத்தின் சின்னமாக இருக்கவில்லை, நீதியின் ஒரு பிரமாணமாக இருந்தது. அவர் பொறுப்பேற்ற பிறகு திருச்சூரின் குற்றவியல் வரைபடத்தில் பெரிய சரிவு ஏற்பட்டது. ஆனால் வெளித்தோற்றத்தில் அமைதியானது என்று தோன்றும் இந்த நகரத்தின் இதயத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் வெண்மையான சுவர்களுக்குள் ஏழைகளின் இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் ஒரு வியாபாரம் நடக்கிறது என்று அறிந்தபோது அவளது மனம் வலித்தது. இலவச மருந்துகள் கள்ளச்சந்தையில் விற்கப்படுகின்றன, போலி மருந்துகள் விநியோகிக்கப்படுகின்றன, வயதான தாய்மார்களையும் பச்சிளம் குழந்தைகளையும் கவனிக்காமல் பணக்காரர்களுக்கு மட்டும் சிறப்பு சலுகை அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு புகாரிலும் வேதனையின் ஒரு கருப்பு தடம் இருந்தது. அவர் கையில் எடுத்த ஒரு புகாரில் மருந்தில்லாமல் ஒரு ஏழை குழந்தை இறந்த கதையை படித்து அனுஷாவின் கண்கள் கலங்கின. இது ஒரு ரெய்டால் முடியாது சார். இந்த ஊழலின் வேர்கள் ஆழமானவை. அவர்கள் ஆதாரங்களை அழிக்க ஒரு நொடி போதும், அவர் தனது மேலதிகாரியிடம் கூறினார். நீதிக்கான இந்த யுத்தத்தில் நான் என் அடையாளத்தை கைவிட வேண்டும். நான் ஒரு வீராங்கனை அல்ல, மறைந்திருக்கும் ஒரு உளவாளியாக வேண்டும். அவளுடைய இந்த முடிவு காவல்துறையில் பெரிய விவாதமானது. சொந்த உயிரை பணயம் வைக்கும் ஒரு சாகசம். மேசை மீது இருந்த அவளது பழவழக்கும் அடையாள அட்டையை அவள் மெல்ல மூடினாள். அவள் உள்ளத்தில் ஒரு தீவிரமான ஒளி மட்டும், ஒரு ரகசிய நடவடிக்கை. மருத்துவமனையின் ஆன்மாவை தொட்டு அறிய அவள் சாமானியரில் சாமானிய பெண்ணாக மாற முடிவு செய்தாள். அடுத்த காலை போலீஸ் குடியிருப்பின் சிறிய அறை. அங்கே அனுஷா மேனனின் உருமாற்றம் நிறைவடைந்தது. முகத்தில் சாம்பல் மற்றும் எண்ணெய் பிசுபிசுப்பான அழுக்கை பூசியபோது கண்ணாடியில் கண்ட உருவம் அவளை ஒரு கணம் தடுமாறச் செய்தது. தன்னம்பிக்கையும் அதிகாரமும் ததும்பிய ஐபிஎஸ் அதிகாரியின் பார்வை மறைந்த வறுமையும் கையாலாகத்தனமும் நிறைந்த ஒரு உருவம் அங்கே பிரதிபலித்தது. கிழிந்த துர்நாற்றம் வீசும் சேலை, முடி சடை பிடித்து இருந்தது. அவளது பாக்கெட்டில் இருந்தது ஒரு பழைய ஸ்மார்ட் போனும் அதனுடன் இணைக்கப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சிறிய ரெக்கார்டரும் மட்டுமே. ஆடம்பர காரிலிருந்து இறங்கி நடக்கும்போது மக்கள் மூக்கை பொத்திக்கொண்டு விலகி செல்வதை அவள் கண்டாள். ஒருவன் தன் குழந்தையை அவளிடமிருந்து இழுத்துச் சென்றான். அந்த கொடூரமான புறக்கணிப்பு மரியாதையை மட்டுமே பெற்று பழகிய அவள் மனதை முதல் முறையாக கடுமையாக குத்தியது. இந்த வலிதான் தன் முன் உள்ள இலக்கை நோக்கி தன்னை வழிநடத்த வேண்டும் என்று அவள் உறுதி பூண்டாள். பிரதான நுழைவாயிலில் காவலாளி அவளை தடுத்தபோது அனுஷாவின் குரல் நடுங்கியது. ஆனால் அது நடிப்பல்ல, அந்த வேடம் அவள் மீது திணித்த பயம். ஐயோ சார், உடம்பு சரியில்லை, வயிற்றுல நல்லா வலிக்குது, போடி அசிங்கமானவளே, உன்னை போன்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்க இங்கே வேறு விவஸ்தா உண்டு. காவலாளி அவளை தள்ளிவிட்டான். ஒரு நோயாளி என்று பொய் சொல்லி அழுது காலில் விழுந்து இறுதியாக அவள் உள்ளே நுழைந்தாள். வார்டின் வழியே நடக்கும்போது நோயாளிகளை விட கொடூரமான காட்சிகளை அனுஷா கண்டாள். ஒரு தாய் தன் குழந்தையின் மருந்துக்காக ஒரு நர்ஸின் கையில் கெஞ்சிக் கொண்டிருக்கிறாள். நர்ஸ் அந்த தாயை ஏளனமாக சிரித்து தள்ளிவிடுகிறாள். அனுஷா அந்த தாயின் அருகில் சென்று தன் கிழிந்த சேலை தலைப்பால் அவளது கண்ணீரை துடைத்தாள். அந்த பெண்ணின் கண்களில் இருந்த பயமும் இயலாமையும் அனுஷாவின் இதயத்தை தைத்தது. தைரியமாக இருங்கள் அம்மா, எல்லாம் சரியாகிவிடும், அவள் முணுமுணுத்தாள். அந்த கணம் தனது இந்த ரகசிய பணி தனிப்பட்ட ஒன்று என்று அவளுக்கு தோன்றியது. மாலை மயங்கியது. ஆபரேஷன் தியேட்டருக்கு அருகில் உள்ள ஆள்நரவமற்ற காரிடாரில் அனுஷா ஒரு பெஞ்சில் சுருந்து படுத்துக்கொண்டார். அவள் வலிப்பது போல் தொடர்ந்து நடித்தாள். அப்போதுதான் அவள் அந்த குரலை கேட்டாள். 2 மருத்துவர்கள் மற்றும் ஒரு நர்ஸ். அவர்களின் பேச்சு மிகவும் தாழ்வாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் அனுஷாவின் இதயத்தில் ஒரு கூர்மையான அம்பாக துளைத்தது. கமிஷன் சரியாக வரவேண்டும். புதிய மருந்துகள் நேற்றிரவு கிடங்கிற்கு வந்துவிட்டன. அது நாளை எல்லையை கடக்க வேண்டும். 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாக்கை இன்று இரவே தீர்க்க வேண்டும். எல்லாம் அரசுடையது, யாரும் விசாரிக்க மாட்டார்கள். ஒரு டாக்டர் சிரித்தார். விசாரித்தாலும் யாருக்கு இங்கே புகார் செய்ய தைரியம்? இந்த கோலத்தில் இருக்கும் நோயாளிகள் தானே இங்க இருக்கும் புகார்தாரர்கள். நர்ஸின் குரலில் ஏளனம் நிறைந்திருந்தது. 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அரசு மருந்துகள். அந்த தொகையில் எத்தனையோ ஏழைகளின் உயிரை காப்பாற்றியிருக்கலாமே. அனுஷாவின் கண் கலங்கியது. பயமுறுத்தும் அந்த கணத்தில் அவள் வயிற்று வலி அதிகரித்தது போல நடித்து கையில் இருந்த புனியால் முகத்தை மூடிக்கொண்டாள். பிறகு தன் பழைய போனை ரெக்கார்டிங்கை ஆன் செய்து சுவரில் இருந்த வென்டிலேஷன் ஷாஃப்டின் அடியில் மறைத்து வைத்தாள். பயத்தில் உறைந்த ஒரு நோயாளியின் பாவனையில் கிரும்பி நடந்தாள். ஆனால் வார்டின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த தற்காலிக ஊழியன் அவளை கவனித்தான். அந்த கண்கள், அந்த தீர்க்கமான பார்வை அவனுக்கு எங்கேயும் நினைவுக்கு வந்தது. அவன் உற்று பார்த்தான். சார், சார், அங்கே போகிற அந்த பெண். ஏய் நில்லாங்கே!
காவலாளி, இவளை பிடி! ஊழியனின் குரல் உரக்க ஒலித்தது. காவலாளிகள் கத்திக்கொண்டே அனுஷாவை சூழ்ந்தனர். ஒரு கணம் தன் உயிர், தன் நோக்கம் எல்லாம் முடிந்துவிட்டதென்று அவள் பயந்தாள். ஆனால் பின்வாங்க அவளால் முடியவில்லை. ஒரு கையால் தலையில் சுற்றியிருந்த கிழிந்த துணியை வீசி எறிந்தாள். அடுத்த கணம் உடலில் சுற்றியிருந்த கிழிந்த சேலையின் சில பகுதிகளை அவள் பலமாக இழுத்து கிழித்தெறிந்தாள். அதற்கு அடியில் அவளுடைய நீல யூனிஃபார்மின் ஒரு சிறிய பகுதி வெளிப்பட்டது. அந்த நீல நிறம் அந்த இருண்ட காரிடாரில் நம்பிக்கையின் கீற்றாக மின்னியது. அனுஷா நிமிர்ந்து நின்றாள். அவள் முகத்திலிருந்த அழுக்கும் சோர்வும் தானாகவே மறைந்தது போல இருந்தது. பிச்சைக்காரியின் பலவீனமான ரூபம் மறைந்து ஒரு இரும்பு பெண்ணின் உறுதி அந்த உடலில் நிறைந்தது. நான் அனுஷாவின் குரல் வார்டின் நிசப்தத்தை கிழித்தது. அது இடிமுழக்கமாக ஒலித்தது. திருச்சூர் சிட்டி ஐபிஎஸ் அதிகாரி அனுஷா மேனன். ரெக்கார்டட். ஆபரேஷன் சக்சஸ். காவலாளிகளும் மருத்துவர்களும் பயத்தால் நடுங்கினர். சுற்றிலும் கூடியிருந்த நோயாளிகளும் அவர்களுடன் இருந்தவர்களும் அந்த காட்சியைக் கண்டு வியந்தனர். புறக்கணிப்பின் சின்னமாக அவர்கள் கண்ட அந்த பிச்சைக்காரி தங்களை காக்க வந்த ஐபிஎஸ் அதிகாரி என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டனர். அனுஷாவின் அதிகாரப்பூர்வமான போன் அழைப்பை தொடர்ந்து போலீஸ் சைரன்கள் மருத்துவமனைக்கு விரைந்தன. அனுஷாவின் தலைமையில் போலீஸ் குழு சேமிப்பாறையின் கதவை உடைத்தது. உள்ளே சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அரசு மருந்துகளும் உயிரை பறிக்கும் போலி மருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த காட்சியைக் கண்ட நோயாளிகளின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. மருந்தில்லாமல் இறந்து போன தன் மகனை நினைத்து ஒரு மூதாட்டி மார்பில் அடித்து அழுதார்கள். அந்த மருந்துகள் கிடைத்திருந்தால் அந்த குழந்தையை காப்பாற்றிருக்கலாம். அனுஷாவின் கண்களும் கலங்கின. முதல் கட்ட கைதுகளுக்கு பிறகு அனுஷா கணினியிலிருந்த கோப்புகளை சோதித்தாள். இந்த வியாபாரத்தின் தலைவன் சுகாதாரத்துறை சூப்பரிண்டென்டென்டான ராஜீவ் கிருஷ்ணன். அனுஷாவின் கையில் ராஜீவ் கிருஷ்ணனுக்கு எதிரான வலுவான ஆதாரங்கள் இருந்தன. அவள் ராஜீவ் கிருஷ்ணனுடன் ஒரு சந்திப்புக்கு பொறி வைத்தாள். பணத்துடன் வந்த ராஜீவ் கிருஷ்ணனையும் கூட்டாளிகளையும் கைது செய்யும்போது அனுஷாவின் மனதில் அந்த மூதாட்டியும் குழந்தையும் மட்டுமே இருந்தனர். நீங்கள் திருடியது பணத்தை அல்ல கிருஷ்ணன் சார், நீங்கள் பறித்தது ஏழைகளின் வாழ்வதற்கான உரிமையை, அனுஷா கூறினார். ஆனால் ராஜீவ் கிருஷ்ணனின் கைது ஒரு சிறிய ஆட்டம்தான். இந்த ஊழலுக்கு பின்னால் மாநிலத்தின் மிகப்பெரிய அரசியல் சக்திகளில் ஒன்றுக்கு பங்கிருப்பது நிரூபணமானது. சுகாதார அமைச்சர் பிஜு பாலகிருஷ்ணன். அமைச்சரின் ரகசிய பரிவர்த்தனைகள், அரசு நிலத்தை தனியார் நிறுவனங்களுக்கு விற்றதற்கான ஆவணங்கள் எல்லாம் அனுஷாவுக்கு கிடைத்தது. அரசியல் அழுத்தங்கள் புயல் போல வீசின. உன் தொழில் வாழ்க்கை முடிந்துவிடும், நீ தனிமைப்படுத்தப்படுவாய் என்று மிரட்டல்கள் வந்தன. அனுஷா தன் அறையிலிருந்த தேநீர் கோப்பையை பார்த்தாள். தனிமைப்படுத்தப்பட்டாலும் இந்த உண்மை வெளிவர வேண்டும். இறுதியாக அனைத்து அரசியல் மிரட்டல்களையும் தாண்டி அனுஷா கண்டறிந்த ஆதாரங்களை ஊடகங்களுக்கு முன்னில் கொண்டு வந்தார். ஆவணங்களும் மருத்துவமனையிலிருந்து ரகசியமாக பதிவு செய்யப்பட்ட உரையாடல்களும் வெளியானதோடு அமைச்சர் பிஜு பாலகிருஷ்ணனின் சிம்மாசனம் தகர்ந்தது. அமைச்சரின் கைதுக்குப் பிறகு திருச்சூரின் சாமானிய மக்கள் அனுஷாவை காண காவல் நிலையத்திற்கு முன் திரண்டனர். பிச்சைக்காரி வேடத்தில் அவள் சந்தித்த அந்த தாயும் கூட்டத்தில் இருந்தார். அந்த தாய் அனுஷாவை கட்டிப்பிடித்து அழுதார். அனுஷாவின் கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் உதிர்ந்தது. அதுதான் அவளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெகுமதி. அனுஷா மேனனின் இந்த துணிச்சலான செயல்பாடு திருச்சூரின் சுகாதாரத்துறையை சுத்திகரித்தது. அவளது இந்த மாறுவேட நடவடிக்கை கேரளாவின் வரலாற்றிலேயே ஒரு புதிய அத்தியாயத்தை பதித்தது. அவள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக மட்டும் இருக்கவில்லை, திருச்சூரின் சாமானிய மக்களுக்கு நீதி, அன்பு மற்றும் தைரியத்தின் சுடராக என்றென்றும் ஜொலித்து நின்றாள்.